ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வல்லால மகாராஜா பற்றி. வல்லால மகாராஜா இவர் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர், நிறைய தான தர்மம் செய்தவர். இவருக்கு வல்லமாதேவி சல்லமாதேவின்னு 2 மனைவிகள் இருக்கு. இவருக்கு குழந்தைகள் கிடையாது. இதனால் மிகவும் வருத்தப்பட்டார். இவருடைய பக்திக்காக இவருக்கு குழந்தை கொடுக்க சிவனே கைலாயத்திலிருந்து வந்தார். ஒரு சிவனடியாராக மாறி வெள்ளாள மகாராஜாவிடம் வந்தார். அவருடன் வந்த பூதகணங்களை அங்கு உள்ள தேவதாசிகளின் வீட்டில் அனுப்பிவிட்டு இவர் மகாராஜாவிடம் வந்தார். மகாராஜாவிடம் வந்து எனக்கு இன்று இரவு ஒரு பெண் வேண்டும் என்று கேட்க அவரும் ஒப்புக்கொண்டு அங்கு உள்ள 12,000 தாசிகளிடம் கேட்க அவர்களோ நாங்கள் இன்று சிவனடியார் வந்ததால் வர முடியாது என்று கூறிவிட்டனர். இவருக்கு அன்று இரவு யாரும் கிடைக்கவில்லை. அப்போது அங்கு வந்த அவருடைய 2வது மனைவி என்ன நடந்தது என்று கேட்க அவர் நடந்ததை கூறினார். நான் வேண்டுமானால் இந்த சிவனடியாரிடம் இன்று இரவு செல்லவா என்று கேட்க அவர் சிறிதும் கோபப்படாமல் நான் கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றிவிட்டாய் என்று கூறி அவளை அனுப்பிவிட்டார். அவளும் அந்த அறைக்கு சென்றாள். அந்த துறவி தியானத்தில் இருந்தார். வெகு நேரம் ஆனதால் அவர் காலை தொட அடுத்த நொடி இவள் மடியில் குழந்தையாக மாறிவிட்டாள். குழந்தையின் சத்தம் கேட்டதால் வெளியே இருந்த வல்லால மகாராஜா உள்ளே வந்து பார்த்தார். மனைவியின் மடியில் குழந்தையை பார்த்து உள்ளே வந்து மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்போது அசரீதியாக பகவான் நீ குழந்தை இல்லை என மிகவும் வருத்தப்பட்டாய், அதனால் நானே உனக்கு குழந்தையாக பிறந்தேன் என்று கூறினார். வருடம் இவருக்கு மாசி மகம் அன்று வல்லால மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் மகனாக இருந்து திதி கொடுப்பார். சிவபெருமானையே பிள்ளையாக பெற்ற பெரும் பக்திமான் தான் இந்த வெள்ளாள மகாராஜா. நன்றி.